அதிமுக இதுவரையில் இந்திய வரலாற்றில் பாஜக தனியாக நின்று எந்த மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சதில்லை. அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வாஜ்பாய் காலத்திலேருந்து அப்படி தான் வந்தாங்க. மற்றவர்களை அடுக்க அதுவும் இப்போ மிக முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில் என்ன தந்திரங்கள், ஆர்எஸ்எஸ் என்ன செய்வார்னா, முதல்ல மற்றவர்களையெல்லாம் சேர்த்து கட்சியை உடைப்பாங்க, அவங்கள சேர்த்து கொள்வார்கள். அப்புறம் அந்த சேர்த்த உடனே அந்த கட்சியே காணாமல் போகும், அதை விழுங்கி விடுவார்கள். ஆகவே அடமானம் வைத்த பொருளை திருப்பி வாங்க முடியாது. இந்த அடமானம்னு சொல்கிறதுல கூட 2 வகை உண்டு. என்னன்னா, அடமானம் வைச்சா மீட்கலாம், ஆனால் இவர்கிட்ட அடமானம் வைக்கிற பொருள் இருக்க அது மீட்டதாக வரலாறே இல்லை. அதுக்கு இந்தியாவில் இருக்கிற இதர மாநிலங்களில் மகாராஷ்டிராவே ஒரு நல்ல உதாரணம். ஆகவே தான் போனவர்களை பார்த்தீங்கன்னா முதல்ல மினுமினுக்கு தெரியும், அப்புறம் அது அடமானம் வர முடியாது, இவர்கள் இருக்கிற இடத்த இல்லை, இவர்களையே விழுங்கி விடுவார்கள். இதுதான் வரலாறாக இருக்கிறது. ஆகவே அந்த வித்தை தமிழ்நாட்டில் பலிக்காது. எனவே தான் இந்த பணிக்கு இப்போது ரொம்ப சுலபம். அதிமுக அவர்களோட போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் என்று சொன்னால், கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் அமித்ஷா உத்தரவு போடுறாரே தவிர, அமித்ஷா கட்சி பெரிய கட்சியா தமிழ்நாட்டில், அல்லது அதிமுக பெரிய கட்சியான்னு முதல்ல முடிவு பண்ணட்டும். இங்கே திமுக கூட்டணின்னு தான் பேர். அங்கே அது மாதிரி அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அவங்க சொல்கிறது இல்லை. எங்கள் கூட்டணி அதில் பங்கு பெறுவோம்னு சொல்லுகிறார்கள் பூராமே. ஆகவே பங்கு உண்டா இல்லையாங்கிறதுல அவர்களுக்குள்ளேயே இன்றைக்கு குடிமைப்பிடி சண்டை இருக்குது, அவர்களுக்குள்ளேயே மிக முக்கியமாக இருக்குது. ஆகவே தான் இந்த கூட்டணியே முதல்ல உறுதியாக இன்னும் 10 மாதம் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறிப்போம். ஆகவே தான் இந்த கூட்டணி என்பது இருக்கிறதே, அது கடைசியில் கூட்டணியாக முடிந்தால் விசித்திரம் இல்லை. ஒப்பனைகள் சரியாக முடிஞ்சிட்டு வரட்டும். அப்புறம் ஒப்பனைகள் எப்போதுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கும். ஒப்பனைகள் எப்போதும் உண்மையாக முடியாது. ஒப்பனைகள் நிரந்தரமும் அல்ல. ஏன்னா ஒப்பனை போடுறவங்களே அதுக்கப்புறம் கலைச்சிட்டு தான் வெளியே வர்றாங்க உண்மை வெளி உலகத்துக்கு. அரசியலிலும் அதுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.